உங்கள் குருசெல்வி கிருஷ்ணா. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா வருடத்தின் கடைசி நாள் இது. அடுத்த நாள், அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது, அதாவது ஆங்கில புத்தாண்டு, ஒரு புது வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த வருஷத்தில் நம்ம ஒவ்வொரு வருஷமே சொல்லக்கூடியது தான், ஏதாவது நம்ம செய்ய முடியாத விஷயங்கள், நம்ம அடுத்த வருஷம் இதை பண்ணணும், அதை பண்ணணும், கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வருடத்தில் வந்து யாருக்கெல்லாம் அதெல்லாம் நடக்கலையோ, நாளைக்கு பிறக்கக்கூடிய இந்த புது ஆங்கில புத்தாண்டில் வந்து எல்லாருக்குமே அவங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாம் வல்ல இறைவனை வந்து நம்ம பிரார்த்தனை செய்வோம். அந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய இந்த ஆலிஸ்வெல் சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இந்த வருடமும் வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். வழக்கம் போல் நம்ம வந்து நிறைய பழமொழிகள் போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பழமொழியும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான இந்த வருடத்தின் ஒரு கடைசி பழமொழி. ஆனால் அதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வருடத்தின் கடைசி பழமொழி இது. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அசைந்து தின்கிறது யானை, அசையாமல் தின்கிறது வீடு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது அசைந்து தின்கிறது அப்படின்னா, இப்போ யானையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். யானை வந்து எப்போவுமே வந்து அது ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும், அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை சாப்பிடும்போது கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பாலூட்டி வகை அப்படின்னா பெரிய ஒரு மிருகம் வந்து யானை தான். ஆன்மீகத்தையும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, ஒரு குதூகலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிருகம் தான் இந்த யானை. ஸோ அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த யானை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லும்போது அதற்கு தொடர்பான சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக ரீச் ஆகும், பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிறைய பயனுள்ள விஷயங்களை வந்து நீங்கள் படிச்சிங்க பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த அசைந்து தின்கிறது யானை. இப்போ வந்து இந்த யானையை பற்றி பார்த்தீங்கன்னா, யானை வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 வருஷம் வரைக்கும் அது உயிர் வாழக்கூடிய, அதோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகள். அதே மாதிரி இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தான் குட்டி போடும் அப்படின்னு. சம்டைம்ஸ் 2 குட்டி கூட போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனிதர்களுடைய வாழ்க்கை முறை மாதிரியே இந்த யானைகளுடைய வாழ்க்கை முறையும் வந்து 2க்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது. ஏன்னா இதோட அந்த கோபம், நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபம், பாசம், அந்த உணர்ச்சி எல்லாமே வந்து யானைகளுக்கும் வந்து அது பொருந்துது. ஸோ எப்படின்னா, இப்போ வந்து யானைகள் அதுக்கு வந்து அதிகமான அந்த உணர்ச்சி வசப்படுதல், அதே மாதிரி இந்த நினைவாற்றல், அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த சைடு வந்து வரக்கூடிய ஒரு உயிரினங்களையே வந்து அதோட மோப்ப சக்தியால் அது வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கூட அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலும் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து 250 கிலோ வரைக்கும் அந்த புற்கள் வந்து சாப்பிடும். அதாவது புல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சாப்பிடும். பேசிக்காகவே அது வந்து கரும்பு, மூங்கில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிடத்தான் செய்யும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதாவது இந்த வாழ்நாள் ஃபுல்லாகவே அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது தூங்கக்கூடிய டைம் தான் கம்மி. அது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் தூங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சாப்பிடக்கூடிய டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஜீரண சக்தியும் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதனுடைய அந்த சாணம் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சாணத்தில் வந்து அதாவது அது சாப்பிடக்கூடிய அந்த உணவு வந்து இலைகள் சாப்பிடும், வேற என்ன பழங்கள் அந்த மாதிரி சாப்பிடுறது இல்லையா, அதோட சீடெல்லாம் அந்த சாணத்தில் வர்றதுனால அந்த அந்த சாணத்தை வந்து என்ன பண்ணுவாங்களாம், காட்டில் வந்து அப்படியே வந்து இது பண்ணி போடும்போது, விதைக்கப்படும் போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 மரங்கள் கூட, ஒரு 100 மரங்களுக்கு விதைகள் வந்து விதைக்கப்படுறதா ஒரு தகவலும் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. ஸோ
ஸோ இந்த மாதிரி இதனுடைய இப்போ மனிதர்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கையோ அதே மாதிரி யானைக்கு வந்து தும்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த தும்பிக்கையிலையும் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா 40,000 தசைகள் இருக்கு அதில். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 150 லிட்டர் தண்ணி குடிக்கும். அதில் அந்த 70 லிட்டர் தண்ணீரும் இந்த தும்பிக்கை மூலமாக தான் அது குடிக்குமா. ஸோ இப்படி வந்து யானைகள் வந்து இயற்கைக்கு, அதாவது இதை நினச்சா ஒரு காடையே உருவாக்க முடியும். ஏன்னா அத்தனை ஒரு நாளைக்கே 100 மரங்கள் அது உருவாக்குது. 100 மரங்களுக்கான விதைகளை வந்து அதோட சாணத்திலேருந்து விதைக்கப்படுதும் போது ஒரு காடையே அதால் ஈஸியாக உருவாக்க முடியும். அப்போ இயற்கைக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்குது, இயற்கைக்கு வந்து எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யானையை பற்றி நம்ம வந்து சாதாரணமாக தெரிஞ்சதெல்லாம் அது வந்து ரோட்டில் வரும், அது குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தும், அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஹாப்பி. இதையும் தாண்டி இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால தான் யானையை கட்டி இதையும் போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா. அதனால தான் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், சாப்பாடு வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். அப்போ அதுக்கு தீனி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், அசையாமல் தின்கிறது வீடு. வீடுன்னா அந்த வீடு அசையாமல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டில் உள்ள உறுப்பினர்கள், அப்போ அவங்க அசையாமல் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. அசையாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய உழைப்பு, அதாவது நம்மளுடைய உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து இப்போ நம்ம வந்து செல்வங்கள், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் வந்து நம்ம உழைக்க தான் வந்து ஒரு செல்வமோ ஒரு வசதி வாய்ப்புகளோ பெருகுமே தவிர, நம்ம உழைக்காமல் ஒரு இடத்துல வந்து உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இல்லை எங்கள் தாத்தா பாட்டிலாம் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, 5 தலைமுறைக்கு எங்கிட்ட சொத்து இருக்குது, அப்போ நான் வந்து வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீட்டில் உட்காந்து நம்ம சொகுசாக இருந்தோம்னா உடல் உழைப்பு இல்லைனாலே நோய் வந்துடும். அடுத்து என்ன ஆகும், உழைப்போட அருமை தெரியலைன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம உட்காந்து சாப்பிட முடியும். அப்போ எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அழிஞ்சு தான் போகும். அப்போ உழைப்போட அருமையை சொல்லக்கூடிய ஒரு பழமொழியாகவும் ஒரு அருமையான பழமொழியாகவும் முன்னோர்கள் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கற்றுத்தரணும் அப்படின்னா, நீங்கள் பெருசாக வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி தர வேண்டாம், எப்படி உழைக்கணும். அதாவது சின்ன வயசுலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு பொருளை கேட்குது அப்படின்னா, இப்போ அப்பா அம்மாட்ட கேட்குதுன்னா அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுங்க. அப்போ தான் அந்த பொருளோட அருமை தெரியும். அதை வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட கஷ்டத்தை வந்து அவங்களுடைய அந்த உழைப்பை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அப்படி சொல்லி தரும்போது தான் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அந்த உழைப்போட அருமை தெரியும். ஸோ இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்கன்னா நான் அதை வந்து ஒரு 4 கம்பெனியாக உருவாக்கணும் அப்படின்னா அந்த உழைப்போட அருமை தெரிஞ்சால் தானே. இல்லைன்னா அவர் கஷ்டப்பட்டு ஆரம்ப காலத்தில் இருந்து ரொம்ப அடிபட்டு எவ்வளவோ அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் சந்திச்சு தான் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அப்படி உருவாக்கி வச்ச ஒரு பெரிய கோட்டையை நம்ம ஈஸியாக உழைப்போட அருமை தெரியலைன்னா நம்ம வீணாக்கிடுவோம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இது நடந்துகிட்ருக்கு. நம்ம அனுபவிக்காததை நம்ம குழந்தைங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதை வந்து அது எப்படி வருது. அப்போ எவ்வளவு இருந்தாலும் நாளைக்கு நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் இந்த குழந்தைங்க வந்து ஒரு ஸ்டெடியாக நிற்கணும்னா அப்போ அந்த உழைப்போட அருமையை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் உழைப்போட அருமையை சொல்லி கொடுங்க, அதுக்கு மேலே அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம பெருசாக எதுவும் அவங்களுக்கு பெரிய செல்வங்கள் எல்லாம் தேடி வைக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு கல்யாணம்னாலும் பையன் என்ன வேலை பார்க்குறான்னு தானே கேட்குறாங்க, அதுக்கப்புறம் தானே பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். உழைப்பு தான் ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும். இன்றைக்கி எத்தனையோ பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய தலைவர்கள்லாம் கடின உழைப்பால் தான் முன்னுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் இன்றைக்கி வெளியில் தெரிகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் முன்னேறி வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும். இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லித்தாங்க. இப்படி இருந்து இப்படி வந்திருக்காங்க, அப்போ நம்மளும் இது மாதிரி சாதிக்கணும், நல்லா உழைக்கணும். உழைக்கிறதுக்கு வந்து எப்போவுமே வந்து தயங்கக்கூடாது. உழைப்பு தான் ஒரு மனுஷனுக்கு உயர்வு தரும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். இதுதான் இன்றைய முக்கிய பதிவு. ஸோ இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தந்து அவங்களையும் ஒரு பெரிய முதலாளிகளாக நம்ம உருவாக்குவோம்.
அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி மாதிரி நிறைய இந்த மாதிரி சொல்லித்தாங்க. அவங்களே சாதனையாளர்களாக நம்ம வந்து உருவாக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை உலகில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி ஒரு உண்மையான பழமொழி, உண்மையான அர்த்தம், அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போடுவோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.